வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் வாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஐஐடி ரோப்பா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த டிவைஸ் என்ன, அதோட மெயின் ஒர்க் என்னென்னா ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர், அதை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, ஆப்ரேஷன் ஆலிவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆலிவேட் டீட்டெயில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது எங்கன்னா ஒடிசா ஷீஷோரில் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒடிசா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமஸ்தே யோகா ஆப்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் அந்த ஈவெண்ட் 7th இன்டர்நேஷ்னல் யோகா டேயோட மெயினான தீம் ஈவெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பி வித் யோகா பி அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு மெயின் தீம் வச்சு தான் இந்த ஈவெண்ட் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு 19th கிராண்ட் ஸ்லாம் ஃப்ரெஞ்ச் ஓப்பன், ஓகேவா. ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் அதில் ஜோகோவிக் வின் பண்ணியிருக்காரு மெயில் சிங்கிள்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட் அப்படிங்கிறதா மோட்டிவேஷனல் லைன். ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக தான் வரணும்னு ஒரு ஹோப்போடு இருக்கணும், சரியா. அதான் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக வர மாதிரி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும், சரியா. சரி, அது வந்தாலும் நெக்ஸ்ட் அதை தூக்கி போட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், சரியா. நம்மளுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் வரும், நிறையா தடை இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தூக்கி போட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ அதுதான் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான், ஓகேவா. ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்டர் தி ஸ்கீம், விச் ஸ்கீம் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தி ஸ்கீம் கௌசல் விகாஸ் யோஜனா, சரியா. கௌசல் விகாஸ் யோஜனா அந்த ஸ்கீம் அண்டர் தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ லான்ச் பண்ண ஸ்கீம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ லான்ச் பண்ணது கிடையாது. 2015லேயே இதை லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போ 2015ல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, என்னது கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்னாலே என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான், சரியா. அது 2015ல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வழியாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார், டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ், அப்புறம் போலீஸ், இவங்க தான் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். அந்த முன்கள ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களா, அவங்க தான். ஸோ அவங்க அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்கணும், சரியா. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் இதாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 111 ட்ரைனிங் சென்டர்ஸ் செட் பண்ணுறாங்க. 26 ஸ்டேட்ஸில் 111 ட்ரைனிங் சென்டர்ஸ் செட் பண்ணி இந்த ஸ்கீம் அண்டர் தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் ஃபார் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதான் பார்க்கணும். ஸோ என்னென்ன மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறது, ஸோ சாம்பிள் கலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன இங்கே மெயினாக இப்போது என்ன இது ஒரு கொஷின் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அண்டர் தி ஸ்கீம் கௌசல் விகாஸ் யோஜனா தானே இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் எப்போ உள்ளது அப்படின்னா 2015லேயே லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது கௌசல் விகாஸ் யோஜனா. இது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் இப்போ 2021ல் இந்த ஸ்கீம் அண்டர் யாருக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது மூலியமாக என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் நல்ல ஸ்கில் உடையவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM Modi to deliver keynote address
ஆஃப் விவா டெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவா டெக் அப்படிங்கிறது விவா டெக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூரோப் ஃப்ரான்ஸில் வந்துட்டு நடக்க போகுது. ஓகேவா? ஸோ யூரோப் ஃப்ரான்ஸ் பாரிஸில் வந்துட்டு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இந்த விவா டெக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டலைஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ்னால் என்ன? ஸ்டார்ட் அப் யாராச்சும் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஒரு ஈவெண்ட், அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க இனோவேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை என்கரேஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் ஒரு டிஜிட்டல் ஈவெண்ட்டாக வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? இது வந்து 5th எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2016 எவ்ரி இயர் வந்துட்டு இந்த விவா டெக் குளோபல் ஈவெண்ட்டை வந்து நடத்திட்டு வராங்க. ஓகேவா? யார்? ஃப்ரான்ஸ். ஸோ இதில் வந்து இப்போது நம்ம மோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார் விர்ச்சுவலி. ஸோ இவரோட சேர்ந்து யாரெல்லாம் பண்ணால் டிம் குக் சிஇஓ ஆஃப் ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து மார்க் ஜூக்கர்பர்க் வந்துட்டு யார்? சிஇஓ ஆஃப் எஃபி. ஸோ இவங்க எல்லாரும் சேர்த்து இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இந்த விர்ச்சுவல் சமிட்டில் கலந்துக்கிறாங்க. அதில் நம்ம மோடியும் கலந்துக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு மோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் மார்க்கெட், இந்த மாதிரி மெயின் பேசிஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்தியா அக்ராஸ் ஆல் தி கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மூலயமா வந்துட்டு ஏதாச்சும் இனோவேஷனாக வந்து இன்வென்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், இனோவேட்டர்ஸ் அப்புறம் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி சொல்லியிருக்கார். ஸோ இங்கே என்ன வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக ஃபார் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாதிரி விவா டெக் ஈவெண்ட், குளோபல் டெக் ஈவெண்ட்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. அது எங்கன்னு கேட்டால் ஃப்ரான்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஈவெண்ட். ஸோ ஸ்டார்ட் அப்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். சரியா? ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் வந்து சங்கல்ப் சி சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் வந்தன், சங்கல்பி சித்தி மிஷன் வந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் யார் அதோட மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்ஜுன் முண்டா தான் மினிஸ்டர். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிஸ்டர் வந்து அர்ஜுன் முண்டா. ஓகேவா? சரி, இது எதுக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபல் லைவ்லிஹுட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ லைவ்லிஹுட்னா என்ன? வாழ்வாதாரம். ஸோ ட்ரைபல்னா என்ன? மலைவாழ் மக்கள், அவங்க தான் ட்ரைபல்ஸ். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம், லைவ்லிஹுட்டை வந்துட்டு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, திரும்ப அந்த ஸ்கீம் நல்லா படிக்கணும் கேளுங்க. சங்கல்ப் சி சித்தி மிஷன் வந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ வேர் தே ஆர் going to set up the scheme அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜக்தல்பூர், ராஞ்சி, ஜாம்ஷெத்பூர் அண்ட் சாரநாத். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் தான். ஸோ எந்த ட்ரைபல் பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலிமா அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜக்தல்பூர், ராஞ்சி, ஜாம்ஷெத்பூர் அண்ட் சாரநாத். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் லான்ச்சிங் வந்துட்டு விர்ச்சுவல் சமிட் மூலயமா வந்துட்டு விர்ச்சுவலி நடந்துச்சு. ஸோ அதில் எந்த பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்ப் சி சித்தி மிஷன் வந்தன் அப்படின்னு கூடிய ஸ்கீம் வந்து எந்தெந்த பிளேஸாக மெயினாக வந்துட்டு தே ஆர் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஜக்தல்பூர், ராஞ்சி, ஜாம்ஷெத்பூர் அண்ட் சாரநாத். ஓகே, ஸோ இதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரிப்ஸின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரிப்ஸினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் சென்டர் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரிப்ஸின்னு சொல்லக்கூடியது. என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ட்ரிப்ஸி. ஸோ இந்த ட்ரிப்ஸி அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே இந்த சென்டர் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஐடி டெல்லி. ஓகேவா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் வந்துட்டு இந்த சென்டர் வந்து செட் பண்ண போகிறாங்க. என்ன இந்த சென்டர் வந்துட்டு எதை பற்றின ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டிராஃபிக் நடக்குது. சரியா? நிறைய டிராஃபிக் நடக்குது, டிராஃபிக் நிறையா இருக்குது, அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் எப்படி தவிர்க்கலாம், எப்படி வந்துட்டு
அதில் அந்த ரோட் டிசைன் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு செட்டப் மாற்றலாமா, ரோட் டிசைன் ஏதோ சரியில்லாதனால தான் வந்துட்டு நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதா. ஸோ அதை பற்றின ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து முன்னாடி இருந்தே இருக்குது. ஸோ 2002 இருந்தே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 இருந்தே அதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போது இந்த சென்டர் கீழே இந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க. சரியா, இந்த பற்றின ஒரு ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ அதான் வந்து ட்ரிப்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ட்ரிப்ஸிங்கிற ஒரு ட்ரிப்ஸி பற்றி ஒரு ஐடியா நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா வந்து எங்கே அந்த சென்டர் இருக்குன்னா IIT டெல்லியில் இருக்குது. சரியா, ஸோ அதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, லைன் டைட் டியூ டு கொரோனா சென்னை. ஓகே, நம்ம முன்னாடியே நியூஸ் பார்த்தோம். வண்டலூர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஒரு லைனஸ் நீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சிங்கம் வந்து கொரோனானால இறந்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு லைன் ஒரு ஆண் சிங்கம் பத்மநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து இப்போது இறந்துருக்கு கொரோனானால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 சிங்கம் கிட்ட வந்து இந்த மாதிரி கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போது நீலா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த பத்மநாதன் லைன் வந்து இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே பார்க்க வேண்டிய நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAME 2 ஸ்கீம். ஓகே, FAME 2 ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஃபாஸ்டர் அடாப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த FAME. ஸோ என்ன ஃபாஸ்டர் அடாப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த FAMEன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த FAME 2 ஸ்கீம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ வந்துட்டு டு இன்க்ரீஸ் தி யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்துட்டு இதோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க தான் இதை அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. FAMEங்கிறது இப்போ உள்ளதா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு FAME அப்படின்னு சொல்லக்கூடியது 2015 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கீமோட செகண்ட் பேஸ் தான் இப்போ வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மெயினாக இந்த FAMEனால என்னென்னா யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ FAME 2 மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இட் எய்ம்ஸ் டு ஜெனரேட் டிமாண்ட் பை e-buses, e-2-wheelers அண்ட் e-3-wheelers அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு இன்சென்டிவ்ஸ் தரது மூலிமா அவங்க வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா அதோட யூசேஜும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுதான். ஸோ யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகும். ஸோ அதுக்கான ஒரு எய்ம் தான் வந்துட்டு இந்த FAME 2 ஸ்கீமோட மெயின் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ FAMEன்னு ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா இப்போ இன்னும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் பொல்யூஷன். ஓகேவா, ஸோ வந்து CO2 எமிஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போது FAME அப்படின்னு சொல்லிட்டு பின்னா கொஷின் வரது கூட வாய்ப்பு இருக்குது. FAME எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. FAME 2 பற்றின ஸ்கீம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி e-buses, e-2-wheelers அண்ட் e-3-wheelersலாம் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ முன்னாடி பார்த்த நியூஸ்லேயே வந்து அதோட அப்டேட்ஸ் பார்த்துலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு G7 plans 1 billion extra COVID-19 shots by 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது. G7 47th சம்மிட் இப்போ நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சம்மிட் மூலிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 1 billion எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ் வந்துட்டு கோவேக்ஸ் மூலிமா வந்துட்டு, கோவேக்ஸ்னான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சின்ஸ். சரியா, ஸோ வந்துட்டு எல்லா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு 1 billion எக்ஸ்ட்ரா டோசஸ் வந்து அனுப்பணும். இது மூலிமா வந்துட்டு 2022 டிசம்பருக்குள்ளே வந்துட்டு கோவிடை ஃபுல்லாக எண்ட் பண்ணிடணும் வேர்ல்ட்லேருந்தே அப்படிங்கிறது தான் இதோட மெயின் எய்மாக. இவங்க வந்து இவ்வளோ பில்லியன் டோசஸ் வந்துட்டு 1 million டோசஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மெயினாக இங்கே என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா டிசம்பர் 2022 வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு COVID-19 வந்துட்டு இந்த COVID-19 எண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இவங்க வந்து இந்த G7 சம்மிட்டில் பேசியிருக்காங்கங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வேரியண்ட் பார்த்தோமா வந்து B1.617 வேரியண்ட் பார்த்தோம், டெல்டான்னு சொல்லிட்டு.
ஸோ அதை பற்றி வந்து பிரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 60% ஆஃப் ஸ்பீடில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்குது, வேக்சினோட பவருக்கு கூட அடங்காத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஒரு வேக்சின் வந்து ஸ்பூட்னிக் லைட் வேக்சின் பார்த்தோம். ஸோ ஒன் ஷாட்லேயே அதோட எஃபிகேசி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரஷ்யாவை சேர்ந்த வேக்சின். ஸோ இது வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நல்லாவே செயல்படுது, எது டெல்டா இதுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தாச்சு சேர்த்து. ஸோ எனக்கான ரீகலெக்ட் பார்த்துடலாம். ஸோ எனக்கான ரீகலெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இது வந்து 2015 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான். ஸோ அதுக்கு கீழே இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதான் வந்துட்டு இப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஃபார் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு விவா டெக் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோபல் டெக் ஈவெண்ட் வந்து ஃபார் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட், அவங்களுக்காக வந்து ஸ்டார்ட் அப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஃப்ரான்ஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்லை நம்ம வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம். ஸோ விர்ச்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கல்ப் சி சித்தி மிஷன் வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது என்னன்னா வந்துட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து சங்கல்ப் சி சித்தி யார் லான்ச் பண்ண, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அர்ஜுன் முண்டா வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிப்ஸி ஐஐடி டெல்லி அப்படின்னு பார்த்தோம். ட்ரிப்ஸின்னு சொல்லக்கூடியது என்னது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிசர்ச் அண்ட் இன்ஜுரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ஜுரி ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் சென்டர் வந்து செட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஐஐடி டெல்லியில் செட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அந்த ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒன்று அப்படின்னு பார்த்தோம். அடுத்த லைன் பத்மநாதன் அப்படின்னு சொல்கிறது கொரோனானால வண்டலூர் ஜூவில் ஒரு லைன் வந்துட்டு இறந்துடுச்சுன்னு பார்த்தோம் ஒரு நியூஸு. அப்புறம் ஃபேம் 2 பற்றி பார்த்தோம். ஃபேம் 2 தான் வந்துட்டு ஃபாஸ்டர் அடாப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ வந்து யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபேம் 2 ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ எனக்கான எல்லா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ hope you all understand the video. Thank you.